வணக்கம். இது தமிழோடு பேசு. நான் உங்கள் அசோக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கிறேன். இது என்னோடய முதல் காணொளி. உங்கள் எல்லோரோட சப்போர்ட்டும் எனக்கு தேவைப்படுது. எல்லோரும் லைக், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம விஷயத்துக்குள்ளே போவோம். தமிழ்நாட்டில் இன்றைக்கி கோயம்புத்தூரில் பாஜக தலைமையில் திரு அண்ணாமலையோட தலைமையில் ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்தது. இது என்ன ஆர்ப்பாட்டம்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எல்லாம். சில தினம் முன்னாடி கோயம்புத்தூரில் பாஷா என்ற நபர் இறந்தார். இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அத்வானி அவர்கள் ஒரு முறை கோயம்புத்தூரில் வந்திருக்கிற டைமில் பாம் வச்சு வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டவர். அவர் ஆயுள் தண்டனை நேரடி கொடுத்துருந்தாங்க கோர்ட்டு. அவருக்கு சில தினம் முன்னாடி அவர் உடல்நிலை சரியில்லாதனால அவர் ஜாமீன் அப்ளை பண்ணியிருந்தார். ஜாமீன் கிடச்சிது. மருத்துவ சிகிச்சைலாம் பண்ணியிருந்தாங்க. திடீர்னு பார்த்திங்கன்னா 2 தினம் முன்னாடி இறந்துட்டார். அவர் இறப்பை சில கட்சி தலைவர்கள் கொண்டாடினாங்க. எப்படி கொண்டாடினாங்கன்னா, திரு சீமான் அவர்கள் சொல்லியிருந்தாங்க, அவர் அப்பான்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு கொலை குற்றவாளியை, அதுவும் ஒரு 57 பேர் மரணம் அடைந்திருக்கிறாங்க. கோயம்புத்தூர் வெடி விபத்தில் பல பேர் காயப்பட்டிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு நபர் இறந்ததை அவர் அப்பான்னு சொல்கிறாங்கன்னா நம்ம என்ன சொல்கிறது? தமிழ்நாடு காவல்துறையும் அவங்க பாஷா அவங்களோட இறுதி அஞ்சலியில் கட்டுக்கணக்காத கூட்டம் வந்துச்சு. 5000த்துக்கும் மேற்பட்டவர் வந்ததாக சொல்கிறாங்க. அத்தனை பேர் எப்படி அனுமதிச்சாங்கன்னு தெரியலை. ஒரு கொலை குற்றவாளி அவருக்கு இப்படி ஒரு இது பண்ணலாமா? இறுதிச்சடங்கு பண்ணலாமா? இறுதிச்சடங்கு பண்ணலாம், அதில் எந்த தவறும் இல்லை. அவர் ஒரு மனிதர், தவறு செஞ்சுருக்கிறாரு, தண்டனை அனுப்பிச்சிருக்கிறாரு. ஆனால் அவர் செய்ததை க்ளோரிஃபை பண்ணுறாங்க எல்லாரும். அது தவறு. இதுவே நம்ம குடும்பத்தில் இது போல் யாருக்காவது வெடி விபத்தில் இந்த மாதிரி இறந்துருந்தாங்கன்னா நாம் சும்மா இருப்போமா? அது ஒரு விஷயம். திரு அமித்ஷா அவர்களை பற்றி பேச போகிறோம். அமித்ஷா அவர் இந்தியாவோட உள்துறை அமைச்சர். உங்களுக்கு தெரியும். 2 நாளுக்கு முன்னாடி பாராளுமன்றத்தில் அவர் ஆற்றின ஒரு உரை சர்ச்சையாக இருக்குது, ஆக்கப்பட்டிருக்குன்னு சொல்லலாம். என்ன பேசினார்னா, அம்பேத்கரை பற்றி எந்த நேரமும் அம்பேத்கர்னு சொல்லிட்டு இருக்கீங்களே, காங்கிரஸ் பார்த்து சொல்கிறாங்க, அம்பேத்கர்னு சொல்லிகிட்டே இருக்கீங்களே, நீங்கள் அப்படி சொல்கிறதுக்கு கடவுள்கிட்ட வேணாவது புண்ணியமாவது கிடைக்கும் உங்களுக்கு அப்படின்னு சொன்னார். அதை சொல்லிவிட்டு அடுத்த வார்த்தை என்ன சொன்னாருன்னா, நீங்கள்லாம் காங்கிரஸ், நீங்கள்லாம் அவரை மதிக்கவே இல்லை. அவருக்கு நீங்கள் பாரத ரத்னா கூட கொடுக்கல. நீங்கள் 1980 தான் கொடுத்தாங்க, நீங்கள் கொடுக்கவே இல்லை. ஸோ அவருக்கு நீங்கள் பல துரோகம் செஞ்சுருக்கீங்க. அவர் எலெக்ஷனில் கூட தோக்கடிச்சிருக்கீங்க. ஸோ நீங்கள்லாம் அவரை நீங்கள்லாம் அவரை பற்றி பேசுகிறதுக்கு உங்களுக்கு எந்த தகுதியும் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தார். இதில் என்ன சர்ச்சைன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரொம்ப நன்றி. நாளைக்கு பார்க்கலாம்.